சரி. ஓகே பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள் எனக்கு என்ன இருக்கா உங்களோட செட் புக் உங்களோட நேம்ல சரி அட்டண்டன்ஸ் நேம்ல உங்களோட நேம்ல நேம்ல ஏடாப்பா நீங்க வந்து உங்களோட பேருகள் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், பேருகள் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. சரி ஏன்னாண்டா சிலது வந்து பேர் இருக்கு. ஓகே பெரும்பாலும் பேர் இருக்கு. புதுசா இணைஞ்சாக்கள் கடைசி ஓகேடாப்பா. புதுசா இணைஞ்சாக்கள் ஒரு பேரை மாத்திக்கொள்ளுங்க. நம்பர்ஸ்ல கிடக்கு, சிலது ஃபோன் நம்பர்ஸ் கிடக்கு. சரி சில ஃபோனு நேம் இருக்கு. இந்த நேம் வந்து சாம்சங் வந்து அப்படி இப்படி கிடாப்பா அதுகளை உங்களோட நேமுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி சரி அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா தானடாப்பா எனக்கு ஐடென்டிஃபை பண்ணது யார் யார் ஏன்னா ஸோ அப்போ அதற்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே. அப்ப நீங்க எல்லாரும் 2028 பட்ஜெட் 2028 பட்ஜெட் இதுல யாராச்சும் 2027 இருக்கிறாக்கள் இருந்தா செட் பாக்ஸ்ல போட்டு கொள்ளுங்க. அப்ப 2027 இப்ப செட் பாக்ஸ்ல போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள. நான் செட் பாக்ஸ்ல 27 யாராச்சும் ஜாயின் ஆகி இருந்தீங்க மற்றபடி 2028 பட்ஜெட் அதாவது இந்த முறை உலகம் எழுதி ரிசல்ட்ஸ் வந்துட்டேன் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருப்பாய். சரி அப்ப தொடர்ந்து படிக்கணும் பிள்ளைல. நான் தொடர்ந்து படிச்சாத்தான் உனக்கு அங்கால தொடர்ந்து ஏ லெவலுக்கு நல்ல ரிசல்ட். 2028 அப்ப முதலாவது பாடம் முடித்திருப்பீர்கள். நாங்க இங்க முடிச்சுட்டோம். முதலாம் பாடம் முழுக்க நாங்க முடித்துட்டோம். கேள்வி எலும்பாது. சரியா? முதலாம் பாடம் முடித்து விட்டோம். என்ன சவுண்ட் கேட்கல? சவுண்ட் கேக்குதா? கிளியரா இருக்கு எல்லாருக்கும்? முன்னாடி செக் பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சவுண்ட் கிளியரா இருக்கா இல்லையான்னு இருக்கா? மெட்டாக்கள் சவுண்ட் கிளியரா இருக்கான்னு இருக்க சொல்லுங்க. கேட்கலையா? மெட்டாக்களுக்கு போடுங்க. செட் சவுண்ட் கேக்குதான்னு இருக்க. எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க. எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். செட் பாக்ஸ்ல கொஞ்சம் ஸ்டக் ஆகி வருது. கிளியர் சார். அப்ப உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷனையும் ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெட்வொர்க் கனெக்ஷனையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு அதுக்கு தான் மிக முக்கியம். இந்த ஜூம் கிளாஸ் வந்து முதல் 2 வகுப்புகளும் ஓகே ஓகே முதல் 2 வகுப்புகளை நான் சரி நீங்க ஜாயின் பண்றதுக்கு அனுமதிக்கிறது வந்து 2 விஷயம். ஒன்று ஆடியோ வீடியோ உனக்கு தெளிவா இருக்குதா, உனக்கு ஜூம் வந்து தெளிவா இருக்குதா. சரி ஜூம் வந்து தெளிவா இருக்குது, உனக்கு விளங்குது, நான் கதைக்கிறது எல்லாம் விளங்குது என்று ஐடென்டிஃபை பண்ணதான் முதலாவது விஷயம். 2வது விஷயம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு 2வது விஷயம் வந்து பார்த்தோம்னா இப்ப எல்லாருக்கும் எல்லாற்ற படிப்புகளும் செட் ஆகாது. சரியா நான் சொல்றது வெளிப்படையா சொல்லுவேன். எல்லாருக்கும் ஏன்னா ஒரு ஆசிரியரால எல்லா மாணவரையும் ஒரே மாதிரி நாம் பயன்படுது ஒரே மாதிரி விளங்கப்படுத்தி எல்லா மாணவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி விளங்கப்படுத்த எல்லாமே ஒரே ஒரு விளங்கப்படுத்தல நான் எல்லாரையும் ஒரே டைம்ல கவர் பண்ணேன். இது சில சில ஆசிரியர் வந்து மறுத்தாலும் இது நிஜம். நான் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் படிப்பீங்களா? நான் ஒரு டியூஷன் கிளாஸ்ல படிப்பிக்க, ஒரு கனவேருக்கு படிப்பிக்க, நான் ஒரு பொதுவாத்தான் படிப்பேன். அப்ப சில பேருக்கு என்ற கற்பித்தல் ஓகேயா இருக்கு, சில பேருக்கு ஓகே இல்லாது. அந்த இடத்துல உனக்கு என்ன இதுல நீதான் பயன்பெற போற. இப்ப நான் பயன்பெற போறது வேற விஷயம். சரி இப்ப இல்ல நான் இதுல 2 விஷயத்துக்காண்டி ஒன்று என்ற கற்பித்தலை வளர்க்கணும், இன்னொன்று எனக்குரிய ஒரு சம்பளம் இல்லாட்டி எனக்குரிய ஒரு பேமெண்ட் நான் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு தானே இப்ப நாங்க படிக்கிறாங்க, அதுக்கு தானே இப்ப நாங்க உழைக்கிறோம். சரி நாங்க படிக்கிறோம், நாங்க வாழ்ல ஒண்ணு மண்டாடாப்ப எனக்கு உழைக்கணும் ஒரு ஒரு வேருக்கு நான் சூஸ் பண்ணவே இந்த ஒரு எக்கச்சக்கமான வழி இருக்குடா பண்ண உழைக்கிறதுக்கு. நீங்க அது படிச்சாண்டா இன்னும் ஈஸியா உழைக்கலாம். என்ன படிச்சாண்டா இன்னும் ஈஸியா உழைக்கலாம். சரி படிக்காமையும் உழைக்கலாம், படிச்சாலும் உழைக்கலாம். ஆனா இது ஈஸியா ஈஸி வேன்னு பார்த்தோட படிச்சேன்னா நீ ஈஸியா உழைக்கலாம். அவன் அதுக்குதான் படிங்கன்னு சொல்லு. சரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ், ஒரு நல்ல குட் ரிசல்ட்ஸ் இருக்குமா, நல்ல யூனிவர்சிட்டி என்டர் பண்றியா, டிகிரி முடிக்கிறியான்னா யூ கேன் ஈஸி டு சரி என்ன செய்யலாம், உழைக்கலாம். சரி உழைக்கலாம். எங்க போனாலும் நான் உழைச்சிட்டு போலாம் ஒரு மென்டாலிட்டி உனக்கு வரும். உனக்கு அந்த படிப்புன்ற அதைத்தாண்டா கொடுக்குமா, படிப்புன்றது பிள்ளைகள் அதைத்தான் கொடுக்க போறது போல. சரியா நான் எப்பவும் என்ன சரியா கொண்டு செல்லலாம். எங்கேயும் நான் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏண்டா என்னட்ட ஒரு படிப்புன்னு ஒன்று என்னட்ட ஒரு படிப்பு இருக்கு. அதனால நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு எண்ணக்கரை உனக்கு வந்து அதுக்குதான் படிக்கணும். அப்ப படிச்சு
சரி, எல்லாரும் 2028 பட்ஜெட் வந்துட்டீங்க, எல்லாம் மேலவல் வந்துட்டீங்க. ஒரு 3 மாதங்கள் படிச்சிருப்பீங்க வடிவாக. சரி, ரிசல்ட்ஸ் வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதே ரிசல்ட்ஸை மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி நீங்க அப்படியே தொடர்ச்சியா படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஏ குட் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சரியா, மெடிசன் இன்ஜினியரிங் என்ன பண்ணலாம். சரியா, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுபடா. வடிவா யோசிச்சு பாருங்க, ஒரு மெடிசன் இன்ஜினியர் பண்ணி ஒரு மெடிசினா வர ஒரு டாக்டர் ஒரு நார்மலா நீங்க ஒரு கிளினிக் போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும். சில வேளை உங்களோட வீட்டுல நீதான் அந்த முதல் படிச்சு வர பட்டதாரியா கூட இருக்கலாம். சில பேர்ட்ட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த முதல் பட்டதாரியாக இருக்கலாம். அதுகள் வந்து என்னது, உங்களால முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. உன்னால் முடியும், அவ்வளவுதான். சரி, என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வை. உனக்கு லைஃப்ல நீ எங்கேயும் என்னவும் செய்யலாம். ஓகே, இனி பாடத்துக்குள்ள வருவோம். சரியாடா? பட் ஓகே, அப்ப இங்க கவனிச்சீங்கன்னா முதலாம் பாடம் படிச்சுட்டு வந்துடும். என்னது? அட்டமிக் ஸ்ட்ரக்சர், அணுக்கட்டமைப்பு. அணுக்கட்டமைப்பு என்ன? அணுவண்டா என்ன? அணு தொடர்பான கொள்கைகள் என்னன்னு, சரி, அணு தொடர்பான எண்ணக்கருக்கள் என்னன்னு, சரி, அவங்க ஒவ்வொரு பரிசோதனைகள், இலத்திரம், புரோத்திரம், நியூத்திரன் ஐடென்டிஃபை பண்றதுக்கான பரிசோதனை, அதுக்கான விளக்கங்கள், சரியா, மின்காந்த கதிர்ப்புக்கள், சமதானிகள், சமவாரங்கள், சரி, அணுவன்கள், இது எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. என்ன அதே மாதிரி சக்தி சொட்டாக்கம், எக்ஸ் கதிர் தொழிற்பாடு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சக்தி மட்ட கொள்கை, அணு காலல் நிறமாலை, உறிஞ்சல் நிறமாலை, இல்லாது என்னது பீரியோடிக் டேபிள், ஆபத்து அட்டவணை, அது தொடர்பான ட்ரெண்ட்ஸ், அணுவாரை, அயனாரை, சரி, உலோக ஆரை, பங்குட்டு ஆரை என்ற ஆரைகள் பார்த்து, அயனாக்க சக்தி பார்த்தனாக்கா, மின்னதை தன்மை, இலத்திரநாட்டு சக்தி, இப்படி இவ்வளவு விடயங்களும் முதலாம் பாடத்துல. இந்த முதலாம் பாடம்ன்றது பேசிக். இந்த முதலாம் பாடத்துல படிச்ச பேசிக்கை வச்சுக்கோன்னா நாங்க பின்னிக்கு இருக்கிற பாடம் அவ்வளவுத்தையும் கொண்டு செல்லும். அந்த பேசிக் எனக்கு மிக முக்கியம். அதை நீங்க விளங்கி கொண்டு இன்றைக்கு நாங்க பார்க்க போறது இரண்டாம் பாடம். அதாவது இந்த இரண்டாம் பாடம் என்றான் சரியா, கட்டமைப்பும் பிணைப்புகளும். சரியா, கட்டமைப்பும் பிணைப்புகளும். என்ன இரண்டாம் பாடம் என்றது பார்த்தோம்னா கட்டமைப்பும் பிணைப்பு. இந்த கட்டமைப்பும் பிணைப்புகளும் அன்றைக்கு, சரியா, ஓகே, அதுக்கு முதல் புதுசா வந்த ஆக்களுக்காண்டி சொல்லிக் கொள்றேன். அவன் உங்களுக்கு இது ஒரு நாள் கிளாஸ் ஒழுங்கா போய் கொண்டிருக்கும். அதை தவிர சரியா இன்னொரு விடயத்துல நீ கவனம் செலுத்த போற. என்ன விடயம் சொல்லு பாப்பம். சரியா, அதாவது அப்பன் சரியா, இங்க இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் இது டிரெக்ட் கிளாஸோட ஒப்பிடப்பட்டுள்ளது. திஸ் இஸ் ஜூம் கிளாஸ், பட் அது எனக்கும் உனக்கும் அது டிரெக்ட் கிளாஸ். அது மிக முக்கியம். அதாவது நீ என்ன டியூஷன்ல வந்து இருந்து படிக்கிற மாதிரி டிரெக்டா நான் உனக்கு படிப்பிக்கிற மாதிரி ஏண்டா, நான் கேள்வி கேட்பேன். சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடும், இல்லாட்டி அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்றது, அந்த வேலைகள் இருக்கணும். நான் கேள்வி கேட்பேன், நோட்ஸ் செக் பண்ணும். சரி, நோட்ஸ் நான் வாயால தான் சொல்ல போறேன். ஏன்னா அப்பதான் நீங்க எழுதுவீங்க. சரி, நோட்ஸ் வாயால சொல்ல நீங்க அதுக்கு கொப்பி வச்சு எழுதுவோம். சில விஷயங்கள் நான் கொடுக்குற விஷயங்களை நீயா புரிஞ்சு புரிஞ்சு குறிச்சு வச்சுக்கோ. அப்ப இந்த விஷயம் நீ தெளிவா வச்சிருப்பாயா இருந்தா இங்க இதெல்லாம் சரியா கிளாஸ்ல சர்வை பண்ணி வடிவா உனக்கு சரியா ஈச் அண்ட் எவரி ஒப்ஜெக்டா நாங்க பார்த்து வடிவா விளங்கி பாடத்தை விளங்கி போகணும்டா. விளங்கி படிக்கணும், படிக்கணும், விளங்கி படி, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு போகணும். உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கு இடையிலாம உங்களுக்கு கால்குலேஷன் முடிச்சு உங்களுக்கு பேப்பர் எல்லாம் செஞ்சு முதல் பேப்பர் அதெல்லாம் செஞ்சுதான் டேர்ம் எக்ஸாம் எல்லாம் கிடையாது. ஓகே, பாப்போம் நாங்க இப்ப. இந்த கட்டமைப்பும் பிணைப்புகளும் என்ற பாடமோ, கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்துல கட்டமைப்பும் பிணைப்பும் என்ற பாடத்துல அடுத்த பாடாப்பன் சரியா மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்புகள் சம்பந்தமா படிக்க போறோம். சரியா, மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்புகள் உழவுல படிச்சு உழவுல கேள்விப்பட்டேன். மூலக்கூற்று பிணைப்புகள் என்னென்ன இருக்கு. அடையப்ப மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்பை நான் 2 வகையாக, ஒரு அணு அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையிலான பிணைப்பு
சரியா? மூலக்கூற்றிடை அகப்புணைப்பு, மூலக்கூற்று இடைப்புணைப்பு இடை கவர்ச்சி விசையாக கருதலாம் பிள்ளைங்க. நான் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, அப்ப மூலக்கூற்றிடை பிணைப்புகள் இன்றைக்கு நாங்க பிரதானமாக பார்க்க போறது 2 வகையான பிணைப்புகள். ஒன்று இடைக்கவர்ச்சி விசையில மூலக்கூற்று அகப்பிணைப்பு, அடுத்தது மூலக்கூற்று இடைப்பிணைப்பு அல்லது இடைக்கவர்ச்சி விசை என்று 2 வகையா பிரிக்க. அப்ப மூலக்கூற்று அகப்பிணைப்பு என்று எடுத்தோம்னா, அகப்பிணைப்பு என்று எடுத்தோம்னா சரியா, பிரதானம் வந்து பார்த்தோம்னா என்னது, எனக்கு என்னென்ன வரலாம், பங்கீட்டு வலு பிணைப்பு வரலாம். பங்கீட்டு வலு பிணைப்பு. அப்ப இதுல யாராச்சும் இங்கிலீஷ் மீடியம் இருந்து என்ன எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோ சாட் பாக்ஸ்ல. சரியா, பங்கீட்டு வலு பிணைப்பு கோவேலன் பாண்ட் என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளுங்க சாட் பாக்ஸ்ல பிள்ளையர். சரி, பங்கீட்டு வலு பிணைப்பா கோவேலன் பாண்ட். சரியா, பங்கீட்டு வலு பிணைப்பு கோவேலன் பாண்ட் என்ன, கோவேலன். சரியா, இந்த பங்கீட்டு வலைப்பிணைப்புல ஒரு வகை இருக்குடாப்பன் பார்ப்போம். என்ன வகை என்றால், இந்த பங்கீட்டு வலைப்பிணைப்புல காணப்படுற ஒரு வகை ஈதல் பங்கீட்டு வலைப்பிணைப்பு. சரியா, ஈதல் பங்கீட்டு வலைப்பிணைப்பு டேட்டிவ் கோவேலன் பாண்ட் என்று சொல்லுவேன்னா, ஈதல் பங்கீட்டு வலைப்பிணைப்பு, ஈதல் பங்கீட்டு வலைப்பிணைப்பு என்ன, டேட்டிவ் கோவேலன். அப்ப இந்த ஈதல் பங்கீட்டு வலைப்பிணைப்பு அதே மாதிரிடாப்பன். சரியா, பங்கீட்டு வலைப்பிணைப்பு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு, அயன்களுக்கு இடையில வார பிணைப்புகளை தான் நான் அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு. மூன்றாவது உலோக பிணைப்பு. உலோக பிணைப்பு. சரியா, இந்த பிரதானமாக இந்த மூன்றுமே அகப்பிணைப்புக்குள்ள வரும். அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அகப்பிணைப்புக்குள்ள வரும். சரி, அடுத்தது இடைக்கவர்ச்சி விசை என்று சொல்கின்ற இடைக்கவர்ச்சி விசை, இடைக்கவர்ச்சி அல்லது இடைப்பிணைப்பு என்று கதைக்கின்ற இடைக்கவர்ச்சி அல்லது இடைப்பிணைப்பு என்று கதைப்பு. இந்த இடைக்கவர்ச்சி இடைப்பிணைப்புல என்ன வரும் என்றாடாப்பன். சரியா, அயன் இருமுனைவு நாங்க பார்ப்போம் என்னன்னு. உங்களை என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இருமுனைவு கவர்ச்சி, அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி, நாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்ப்போம், பின்னுக்கு பார்ப்போம் பிள்ளைகள், பின்னுக்கு பார்ப்போம், ஒன்றா பார்ப்போமா. தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி. சரியா, ஐதரசன் பிணைப்பு, ஐதரசன் பிணைப்பு, இருமுனைவு, இருமுனைவு கவர்ச்சி, இருமுனைவு, இருமுனைவு கவர்ச்சி. இருமுனைவு, இருமுனைவு கவர்ச்சி, இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி. கடைசி லண்டன் கலைவு விசை. லண்டன் கலைவு விசை. பிரதானமாக இவ்வளவு இருக்கு. இதுல என்ன, இந்த பங்கீட்டு வலைப்பிணைப்புல நாங்கள் சரி எவ்வாறு பங்கீட்டு வலைப்பிணைப்பு உருவாகுது, அங்க மூலக்கூறுகள வடிவங்கள் பார்ப்போம். மூலக்கூறுகள வடிவங்கள், மூலக்கூற்று வடிவங்கள், மூலக்கூறுகள வடிவம் பார்ப்போம்டா. அதுல வந்து அடுத்தது பரிவு பார்ப்போம்டாப்பம். பரிவு, கலப்பாக்கு நாங்க ஒண்ணு பார்ப்போம். பின்னுக்கா கலப்பாக்க என்ன கிடக்குன்னு சொல்றேன். கலப்பாக்கங்கள் பார்ப்போம். சரியா, பரிவு பார்ப்போம், கலப்பாக்கம் பார்ப்போம். பரிவு, கலப்பாக்கம் பார்ப்போம். என்ன அப்ப எங்க இந்த பங்கீட்டு வலுப்பிணைப்பு இப்ப இவ்வளவு மாடத்தையும் விடயத்தையும் உள்ளடக்கியது, இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியது. கடைசியா வந்து கொதிநிலை பார்ப்போமா. கொதிநிலை உருகுநிலை, கொதிநிலை உருகுநிலை.
இந்த ரெண்டும் அப்ப இவ்வளவு விடயத்தையும் உள்ளடக்கியதானடா அப்ப எங்கட கட்டமைப்பும் புனைப்பும். சரியா? கட்டமைப்பும் புனைப்பும் இந்த யூனிட் 2 இரண்டாவது பாடமா இருக்கு. கட்டமைப்பும் புனைப்பும் என்கின்ற யூனிட் 2 இரண்டாவது பாடமா இருக்கும் பிள்ளைல கட்டமைப்பும் புனைப்பு. சிலப்ப இது ஏற்கனவே நாங்க இன்னும் உனக்கு இனிஷியலா ஓ லெவல்ல படிச்சதுதான். இதை கொஞ்சம் விரிவாக்குறோம், இங்க விரிவா பார்க்க போறோம். சரி, இங்க கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம், கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அப்ப கொப்பியில எடுத்துக்கோ, கொப்பியில ஷோர்ட்டா இதுகளை நோட் பண்ணிக்கோடா. அப்ப என்னென்ன இதுக்கு என்னென்ன பார்க்க போறோம் நாங்க பார்க்கணும் தானே. நோட் பண்ணிக்கோ. அகப்பிணைப்பு என்ற பங்கிட்டு வலை பிணைப்பு, அதுல ஈதல் பங்கிட்டு வலை பிணைப்பு, அயன் பிணைப்பு, உலோக பிணைப்பு பார்ப்போம். சரியா? இடைக்கவர்ச்சி விசை, இடைப்பிணைப்பு, இதுகள் பார்க்க போறோம். கொதிநிலை, உருகுநிலை என்ற என்னன்னு பார்க்க போறோம். இதுகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இந்த பாடத்துல இவ்வளவு விடயங்கள் நாங்க படிக்கணும், இவ்வளவு விடயம் நான் பார்க்கணும். இது ஒரு சமாரிமா. ஓகே, இவ்வளவு விடயம் இதுக்குள்ள இருக்கு. சரி, இவ்வளவு விடயங்கள் இதுக்குள்ள இருக்குன்னு உனக்கு தெரியும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டு நாங்க அங்கால தொடர்ச்சியாக பார்ப்போம். உனக்கு ஒரு நிமிஷம் டைம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். புதுசா வந்தார்கள். சரியா? புதுசா வந்தார்கள். ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட நேம் டீடைல்ஸ். சரியா? குரூப்ல ஜாயின் ஆயிருப்பீங்க, சில பேர் ஜாயின் ஆயிருப்பீங்க. ஜாயின் இருந்தாலும் பரவாயில்ல, புதுசா வந்த ஆட்கள் என்ன கொடுக்கா. சரியா? இதுல உங்களோட நேம். சரியா? நேம் ஃபுல் நேம் போடணுமா? ஃபுல் நேம். சரியா? ஃபுல் நேம். சரியா? அதே மாதிரி ஸ்கூல். சில பேர் பிரைவேட் பிரைவேட் கேண்டிடேட் போடுவீங்களா? பிரைவேட் எடுக்கிறாங்க. பட்ச் 2028. அதே மாதிரி என்ன ஸ்ட்ரீம்? பயோவா மேத்ஸா? பயோ ஓ மேத்ஸ் போட்டுக்கொள்வீங்களா? பயோவா மேத்ஸான்னு போட்டுக்கொள்வீங்க. சரி, என்ன ஸ்ட்ரீம் போட்டுக்கொள்வீங்களா? எனக்கு உங்களோட புதுசா லண்டனுக்கு அங்கால என்ன எழுதி இருக்கிறீங்க? கலைவு விசையடாப்பன். கலைவு விசை, கலைவு விசை, கலைவு விசை, கலைவு விசை, கலைவு விசையா? கலைவு விசை. சரியா? கலைவு விசை, கவர்ச்சி விசை. லண்டன் கலை விசை இல்ல லண்டன் கவர்ச்சி விசை என்றாலும் சரியா? ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இனி பார்க்க போறது. சரியா? இனி பார்ப்போமா? இனி பார்ப்போம். சரியா? என்ன பார்க்க போறோம்? முதலாவது சரியா இந்த அகப்பிணைப்புல இருந்தே போவோம். அதுல அயன் பிணைப்புல இருந்து போவோமா? அயன் பிணைப்புல பிள்ளைகள். சரியா? அயன் பிணைப்புல இருந்து போவோமா? முதலாவது அயன் பிணைப்பில் இருந்து. சரிதானே? அயன் பிணைப்புல இருந்தா அயன் பிணைப்புல. சரி, கவனிங்க பிள்ளைகள். அயன் பிணைப்பு. சரியா? அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு. சரி, என்னது? அயனிக் பாண்ட். சரியா? அயனிக். சோ அயன் புனைப்பண்டா என்னடா? அப்ப அயன் புனைப்பண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள், சரி, அதாவது ஒரு நேரேற்றம் பெற்ற அயனுக்கும் மறையேற்றம் பெற்ற அயனுக்கும் இடையிலான ஒரு நிலைக்கவர்ச்சி விஷயத்தான் நான் அயன் புனைப்பண்டு சொல்லுவேன். ஒரு நேரேற்றம் பெற்ற அயனுக்கும்
மறையேற்றம் பெற்ற அயனுக்கும் இடையிலான ஒரு நிலை கவர்ச்சி விசையடா. அப்ப நிலைமின் கவர்ச்சி விசையட. நிலை மின் கவர்ச்சி, நிலைமின் கவர்ச்சி. அதான் நான் என்னன்னு சொல்ல போறேன், அயன் பிணைப்புன்னு சொல்லுவேன். ஒரு நேரேற்றம் பெற்ற அயனுக்கு ஒரு மறையேற்றம் பெற்ற அயனுக்கு, அப்ப ஒரு கற்றையனுக்கும் ஒரு எண்ணெயனுக்கு. ஓகே, இது அயன் பிணைப்பு எல்லாம் பாக்குறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏனடா அப்ப பிணைப்பு உருவாகணும்? ஏனடா அப்பன் பிணைப்பு உருவாகணும்? மாறா சொல்லுவா அப்ப ஏன் பிள்ளைகள் பிணைப்பு உருவாகணும் என்று? ஏன் பிள்ளைகள் பிணைப்பு உருவாகணும்? எனிவன் எனிவன் உறுதி அடைகிறதுக்கு. வெரி குட். ஓகே, உறுதி அடைகிறதுக்கு வர 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 உறுதி அடைகிறதுக்கு வர வர சரியா, உறுதி அடைகிறதுக்கு. சரியா, குறைந்த எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு. கவருவதற்கு கவருவதற்கு ஓகே, கவருவதற்கு ஓகே சொல்லலாம், கிட்டத்தட்ட சொல்லலாம். ஆனா அவ்வளவுக்கு சிறப்பா சொல்லிடலாம். ஓகே பாப்போம். ஏன் பிணைப்பை உருவாக்கணும்னா, அடே யோசிப்பார். ஓகே, இப்படி என்ன? ஓகே, நீ நல்ல புள்ளியா இருக்க விரும்புவியா, இல்ல மிஸ்டர் டான் மாதிரி இருக்க விரும்புவீங்களா? டான் மாதிரி இருக்கலாம் படங்கள். என்ன இந்த படம் சிவாதி என்ன படம் வந்திருக்கு, டான். டான் என்ற ஒரு படம் வந்திருக்கு. சோ டான் மாதிரி இருக்கலாம், அது படத்துக்கு. சோ அப்படியே 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 இருந்துட்டு வந்தாடாப்ப இந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே வராது. லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே தொடர்ந்து வராது, அப்படியே மாறும். அப்ப நான் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல இருக்கதான் நான் விரும்புவேன். ஓகே, நான் விரும்புவேன். ஓகே, நான் இந்த சமூகத்துல, இந்த ஒரு இந்த சூழல்ல எனக்கு என்ன பார்த்து ஒருத்தருக்கு மரியாதை வரணும், ஒருத்தர் நல்லா கதைக்கணும் என்று விரும்பணும். அப்ப அது இந்த ஸ்டேபிளான ஒரு இடம். ஓகே ஓகே, இது சாரியன் சார் பார்த்தா ஓகே, சாரியன் சார் என்ற ஒரு நல்ல சார், ஓகே நல்ல இடம். ஓகே, அப்படியான ஒரு கதை எனக்கு சொல்லணும். அதே மாதிரி தான் உனக்கு பிள்ளை அல்ல, சரி உங்களுக்கு உங்களோட வீட்டு அக்கால், உங்களோட வீட்டு ஆக்களுக்கும் அதே மாதிரி தானே இருக்கு. ஏண்டா இங்க கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரு மனிதன் எப்படி ஸ்டேபிளா இருக்கணும் என்று விரும்புறானோ அதே மாதிரி தான் ஒரு அணு எப்பவுமே ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன்ல இருக்கணும்டா, பேயாம இருக்கணும், சரியா, பொறுமையா இருக்கணும், அப்படியே இருக்கணும், சோழி சுழற்றுக்கு போகக்கூடாது, ஒருத்தரோடையும் ஒன்றுக்கு போகக்கூடாது என்ற ஒரு கான்செப்ட்லான் இருப்பேன். என்ன ஒரு கான்செப்ட்லான் இருக்கணும். அப்ப அப்படி கணக்கில் ஆரண்டா இந்த இலத்திரன் நிலையப்புல உறுதியா இருக்கிறார்கள். இந்த இலத்திரன் நிலையப்புல உறுதியா இருக்கிறார்கள் ஆறு விழுமிய வாய்க்கள். யோசிப்பார், அட்டவ விதியை பூர்த்தியாக்கி போட்டு இருப்பி நம்ம விழுமிய வாய். அப்ப இந்த விழுமிய வாய்க்கில் ஒரு ஸ்டேபிளான ஆக்கள், ரியாக்டிவிட்டி இல்லாத ஆக்கள், என்ன அன்ரியாக்டிவ் ஸ்பீசிஸ் ஆன ஆக்கள், ரியாக்டிவிட்டி குறைஞ்ச ஆக்கள், தாக்குவதன் குறைஞ்ச ஆக்களா இருக்கு. அப்ப ஒரு உறுதியான ஒரு ஆக்கள், என்ன உறுதியான ஒரு கட்டமைப்புல இருக்கிறாங்க. அப்ப சோடியமா இருக்கணும், அப்படி மெட்ட அணுக்களா இருக்கணும், என்ன செய்யணும், அந்த உறுதியான ஒரு நிலையை பேணுவதற்காக பிணைப்புல ஈடுபட போய். இப்ப சோடியத்தை எடுத்தோம்டா 1s2 2s2 2p6 3s1 என்கின்ற எலக்ட்ரான் லேப்ல இருப்பேன். ஆனா சோடியத்துக்கு முன்னைக்கு இருக்கிற நியோன் 1s2 2h2 2p6 ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யணும், சோடியம் இவற்றை எலக்ட்ரான் லேப்புக்கு வரணும் என்றானா இவர் என்ன செய்யணும், இலத்திரனை விடுவிக்கணும். அப்ப இவர் விடுவிச்சா அது ஏற்றத்துக்கு ஒரு ஆள் வரணும். இவரை விடுவிக்க அதை ஏற்றத்துக்கு ஒரு ஆள் வரணும், விளங்குதா? அப்ப இதானதான் அப்ப இலத்திரன் நிலைப்பு உறுதி அடையும் பொறுத்து தான் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக, அதான் தன் எனர்ஜி இன்னர் எனர்ஜி குறையறதுக்கு அவர் என்ன செய்யறே, பிணைப்புல ஈடுபட. சரியா, பிணைப்புல ஈடுபடுங்க. அப்ப இதன் காரணமா தாண்டா பிணைப்பு உருவாகுது. மற்றபடி பிணைப்பு மூலக்கூறுகள் வந்து தங்களுக்கு இடையில வந்து பிணைப்பு உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ஏன் சும்மாவை சொல்கிறா, சும்மா இருந்த நாய்க்கு சொரிஞ்சு போயிருந்த கல்லால நாய்கிட்ட கடி பண்ற வேலைக்கு, சரியா, சும்மா இருக்கிற நாய் அப்படியே கிடக்கு. சரி, உன்னை கடிக்க வருதா, நீ என்ன அலைஞ்சு ஓடோ, என்னென்றாலும் செய்ய, ஏதோ தடியால தூக்கி அடியோ, என்னென்றாலும் செய்ய, துரத்தும் என்னென்றாலும். ஆனா ஒரு நாய் சும்மா இருக்குதுன்னா நீ அது என்ன செய்யாது, சொரியாது, அது கடிச்சிட்டு என்றுட்டு ஒன்றும் செய்யாது. அப்ப அதே மாதிரி ஸ்டேபிளா ஒரு ஆள் இருக்கிறீர், ஸ்டேபிளான ஒரு ஆள், சரியா, இந்த ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஆள், சரியா, ஸ்டேபிளா இருக்கிற ஒரு ஆள் என்னவா இருக்கு பேர்,
சரியா? இலத்திர நிலையப்புக்கு போறதுக்கு தானடாப்பன் எல்லாரும் விரும்பும், எல்லாரும் விரும்பும். அதனாலதானே பிணைப்பு உருவாகுது. சரியா? இந்த மூலக்கூறுகள் வந்து இரண்டோட சேர்ந்து இரண்டு இல்ல ரெண்டுக்கு மேற்பட்டார்கள் இணைந்து பிணைப்புகளை உருவாகும். சரி, அப்ப இங்க அயன் பிணைப்புக்கு வருவோம். இனி அயன் பிணைப்புக்கு வருவோம். இந்த அயன் பிணைப்பு என்னது? ஒரு நேரேற்றம் கொண்ட ஒரு அணுவும் மறையேற்றம் கொண்ட ஒரு அணுவும் அயனம், நேரேற்றம் கொண்ட ஒரு அயனம் மறையேற்ற இடையில உருவாகின்ற இந்த நிலைமின் கவர்ச்சி விஷயத்தான் நான் அயன் பிணைப்பாக கருதும். நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் மறையேற்றம் கொண்ட அயனுக்கும் இடையில உருவாகிற நிலைமின் கவர்ச்சி விஷயம். சோ அப்ப இது எப்படி உருவாகும்னா, ஒரு அணு இலத்திரனை இழக்கிறதாலையும் இன்னொரு அணு இலத்திரனை ஏற்கிறதாலையும் இந்த கற்றையின் அண்ணையின் உருவாகும். அப்ப ஒரு அணு இலத்திரனை இழக்கும், இன்னொரு அணு இலத்திரனை ஏற்கும். எக்ஸாம்பிள் ஓகே. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு லிதியத்தையும் புளோரினையும் எடுப்போம். லிதியத்தையும் புளோரினையும் எடுப்போம். யோசிப்பா, எல்லாரும் சோடியம் குளோரைட் தான் செய்யறது. சரி, லிதியம் புளோரைட் எல்லாம் சரியா? லிதியத்தையும் புளோரினையும் எடுப்போம். அப்ப லிதியத்தின் இலத்திரனைப்படுத்தீங்கன்னா 1s2 2s1. புளோரின் வந்து பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p5. இப்ப என்ன நடக்க போகுது? லிதியம் ஸ்டேபிள் அடையணும்டா ஒரு இலத்திரனை இழக்கணும். அப்ப லிதியம் என்ன செய்ய போகுது? ஒரு இலத்திரனை இழந்து என்னென்ன வர போகுது? Li பிளஸ் அயனா வரும். அப்ப Li பிளஸ் அயன் எப்படிடா இருக்கும்? Li பிளஸ் அயன் அவட இலத்துல இப்ப என்ன 1s2 என்று வருமா இல்லையா? 1s2 என்று வருமா? ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துட்டு ஸ்டேபிளான இலத்திரன் நிலைப்புக்கு வந்துட்டு. இப்ப அதே மாதிரி புளோரின் உறுதியடைய 2p6ல இருந்த உறுதி தானே. அப்ப என்னன்னு வர போறே? ஒரு இலத்திரன் ஏற்று. அப்ப இவர் இழக்கிறத இவர் ஏற்கிறது. அப்ப ஒரு ஆள் இழக்க இன்னொரு ஆள் ஏற்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தானடாப்ப கெட்ட உருவாக போகுது பொதுவா. சரி, அப்ப இங்க என்ன நடக்க போகுது? புளோரின் F மைனஸா வரும். 1s2 2s2 2p6. அப்ப ஸ்டேபிளான எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துட்டா இல்லையா புளோரின்? அப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு கெட்டேன் உருவாகுது, ஒரு அன்னையன் உருவாகுது. அப்ப ஒரு கெட்டேனும் ஒரு அன்னையனும் உருவாகும் பொழுது அங்க என்ன நடக்க போகுது? ஒரு ஸ்டேபிளான எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் சரி, ஒரு உறுதியான இலத்திரன் லேப்பையும் பெற்றுக்கொள்ளுது. ஒரு கெட்டேன் ஒரு அன்னையன் இலத்திரனை இழந்து கெட்டேன் ஆனது, அதாவது ஒரு அணுவானது, இப்ப லிதியம் என்ற அணுவானது இலத்திரனை இலக்கேக்க என்னவா மாறுது? கெட்டேனா மாறுது. புளோரினானது இலத்திரன் ஏற்று அன்னையனா மாறுது. அப்படி ஸ்டேபிள் ஆகிடும். இலத்திரனை பெற்று இழந்து பெற்று ஸ்டேபிள் ஆகி எனக்கு அன்னையும் கற்றேன் போமாக இங்க என்ன வரப்போகுது? லிதியம் என்கின்ற கற்றேனாளுக்கும் புளோரின் F மைனஸ் என்கின்ற அன்னையனுக்கும் இடையில சரியா? லிதியம் என்கின்ற கற்றேனுக்கும் F மைனஸ் என்கின்ற அன்னையனுக்கும் இடையில என்ன உருவாகுமடா? அப்ப நீங்க ஒரு நேரேற்றம் மறையேற்றம் அன்றைக்கு ஒரு கவர்ச்சி விசை. என்ன கவர்ச்சி விசை? நிலைமின் கவர்ச்சி விசை உருவாகும். நிலைமின் கவர்ச்சி விசை உருவாகும். இந்த நிலைமின் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் நிலைமின் கவர்ச்சி விசை. இந்த நிலைமின் கவர்ச்சி விசை தான் நீங்க என்னவா கருத போறேன் நான். சரியா? இந்த நிலைமின் கவர்ச்சியத்தை நான் என்னவா சொல்ல போறேன்? நீங்க அயன் பிணைப்பாக கருதும். இந்த நிலைமின் கவர்ச்சியத்தை என்னென்று கதைக்க போறேன்டா? அப்ப அயன் பிணைப்பாக கருதும். சரியா? அயன் பிணைப்பு. சரி, இந்த நிலைமின் கவர்ச்சி விஷயத்தாண்ட அப்ப நான் என்னன்னு கருத போறேன்? அயன் பிணைப்பாக கதைக்க போறோம் பிள்ளைல நான் சொல்ற விளங்க பண்ணேன். சரி, அப்ப இந்த அயன் பிணைப்பு பொதுவாக ஒரு உலோகம், அதாவது உலோகத்துக்கும் அல்லிலோகத்துக்கும் இடையில உருவாகும். அப்ப அயன் பிணைப்புகள் பொதுவாக எப்ப உருவாகும் என்றா, ஒரு உலோகம், ஒரு மெட்டல் பிளஸ் ஒரு அல்லிலோகம், ஒரு நொன் மெட்டல், அல்லிலோகங்களுக்கு இடையில உருவாகும். என்ன? ஒரு உலோகம் இன்னொரு அல்லிலோகங்களுக்கு இடையில என்ன உருவாக போகுது? அயன் பிணைப்பு. ஒரு உலோகம் ஒரு அல்லிலோகங்களுக்கு இடையில என்ன உருவாகுமடாப்ப பொதுவாக அயன் பிணைப்பு. சரியா? இல்ல இன்னொரு விதமா சொல்லுவனா இருந்தா சரியா? இன்னொரு விதமா சொல்லுவனா இருந்தா சரியா? உயர் மின்னெதிர்த்தன்மை கொண்ட ஒரு அணுவிற்கும் தாழ் மின்னெதிர்த்தன்மை கொண்ட ஒரு அணுவிற்கும் இடையிலையும் அயன்.
ஏன் சொல்லுவா அப்ப இந்த மின்னெதிர்த்தன்மை என்ற என்னப்பன் மின்னெதிர்த்தன்மை என்ற என்னப்பன் ஒரு பிணைப்புச்சோடி இலத்திரனை தன்பால் இழுக்கும் ஆற்றலத்தானே மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லுவேன். பிணைப்புச்சோடி இலத்திரனை தன்பால் இழுக்கும் ஆற்றல். அப்ப இந்த பிணைப்புச்சோடி இலத்திரனை தன்பால் இழுக்கும் ஆற்றல். அப்ப ஒருவர் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆனால் இன்னொரு லோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆனால் இருந்தா எனக்கு இலத்திரன் அகற்றப்படுமடா. இலத்திரன் பொதுவாக உயர் மின்னழுத்தமை அப்ப உயர் மின்னழுத்தமை கொண்டது. ஓகே, நான் இதை மாத்தி எழுதுனா இதுக்கு ஏற்ற நேரம் எழுது பத்தால் இங்க உயரா. அப்ப உயர் மின்னழுத்தன்மை கொண்டது தாழ் மின்னழுத்தன்மை கொண்டது. அப்ப ஒரு ஆவர்த்தனத்துல அல்லிலோகங்கள் உயர் மின்னழுத்தன்மையும் உலோகங்கள் தாழ் மின்னழுத்தன்மையும் கொண்டதா இருக்கு. அல்லிலோகங்கள் உயர் மின்னழுத்தன்மையும் உலோகங்கள் தாழ் மின்னழுத்தன்மையும் கொண்டதா இருக்குண்டா. அதாவது தான் சிறப்பா நான் சொல்லலாம். அல்லிலோகங்களும் உலோகங்களும் இடையே பொதுவாக என்ன பிணைப்பு உருவாகும்? அயன் பிணைப்பு உருவாகுமா? ஒரு அல்லிலோகம் ஒரு உலோகம் இடையே எனக்கு என்ன பிணைப்பு உருவாகும்? அயன் பிணைப்பு. என்ன எக்ஸாம்பிள்? சரியா, NaClன்றது ஒரு அயன் பிணைப்பு. K2S என்றது ஒரு அயன் பிணைப்பு. K2S என்றது ஒரு அயன் பிணைப்பு. சரியா, மெக்னீசியம் ஆக்சைடு என்றது ஒரு அயன் பிணைப்பு. மெக்னீசியம் ஆக்சைடு என்றது ஒரு அயன் பிணைப்பு. Al2O3 அலுமினா என்றது ஒரு அயன் பிணைப்பு. அலுமினா என்றது ஒரு அயன் பிணைப்பு. சரி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னது? ஓகே, என்னது லிதியம் புளோரைட் என்றது ஒரு அயன் பிணைப்பு. லிதியம் புளோரைட். ஆனா இங்க கவனிச்சு கொள்ளுறா. அப்ப நானா எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த அயன் பிணைப்பு உருவாக மாட்டேன். எல்லா சந்தர்ப்பத்திலையும் உலோகம் அல்லலோகங்களும் இடையே அயன் பிணைப்பு உருவாக மாட்டா இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு உலோகம் அல்லலோகம் இடையே அயன் பிணைப்பு உருவாக மாட்டா இல்லை. சரி, இப்ப எக்ஸாம்பிள் அப்ப AlCl3 என்றது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. சரி, AlCl3 என்றது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. அலுமினியம் உலோகம், குளோரின் அல்லலோகம். அப்ப AlCl3 என்றது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு பிள்ளைகள். அதே மாதிரிதான் BeCl2 என்றது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. BeCl2 என்றது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. சரியா, BH2 என்றது ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. அப்ப பங்கீட்டு வலுப்பிணைப்பு. சரி, அப்ப பொதுவாக அல்லது பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு உலோகமும் ஒரு அல்லலோகமும் இணைக்க எனக்கு என்ன பிணைப்பு உருவாகும்டா? அப்பன் அயன் பிணைப்பு உருவாகும். ஒரு உலோகமும் ஒரு அல்லலோகமும் இணைக்க எனக்கு அயன் பிணைப்பு, அதாவது உயர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மின்னெதிர்த்தன்மை கொண்டவரும் தாழ் மின்னெதிர்த்தன்மை கொண்டவரும் உருவாக்க அயன் பிணைப்பு. ஆனால் சரியா, விதிவிலக்குகளும் காணப்படுகின்றது. அலுமினியம் குளோரைடு, பெரிலியம் குளோரைடு, பெரிலியம் ஹைட்ரைடு, சரியா, அலுமினியம் புரோமைடு. சோ இப்படியானவைகள் எல்லாமே என்னவா இருக்க போகுது? பங்கீட்டு வலுப்பிணைப்பா இருக்கு. ஏனடா அப்ப இவரை நான் பங்கீட்டு வலுப்பிணைப்பு என்னண்டா இங்க சரியா எலக்ட்ரோ எஸ் ராஜு கூப்பிட்டீங்களா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வித்தியாசம். அப்ப அடுத்தது இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வித்தியாசம் இந்த அயன் பிணைப்புல ஒரு பங்கு சிறப்பான ஒரு வேலையை செய்யும். மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு சிறப்பான ஒரு வேலையை செய்யும். அதாவது மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூட கூட ஒரு அயன் பிணைப்பு இந்த அயன் சிறப்பியல்பு அதிகரிக்கும். அதாவது அவர் எல்லா அயன் பிணைப்பாக காணப்படுவேன். மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு கூட. அப்ப எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் மின்னேத்தன்மை வேறுபாடு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் மின்னேத்தன்மை வேறுபாடு உயர்வடையேக்க அயன் பிணைப்பின் சரியா அயன் பிணைப்பின் இயல்பு அதிகரிக்கும் பிள்ளைகள். இயல்பு அதிகரிக்கும். சரி, இயல்பு அதிகரிக்கும். மின்னேத்தன்மை வேறுபாடு கூட கூட அயன் பிணைப்புண்ட இயல்பு கூடுமடா. இன்னொன்னு எக்ஸாம்பிள் NaClஐயும் NF-ஐயும் எடுப்போம். சோடியத்துக்கு 0.9, குளோரினுக்கு 3.16, சோடியத்துக்கு 0.9, குளோரினுக்கு 4.0. அப்ப எங்கேடாபம் வேறுபாடு? இங்க வேறுபாடு வந்து பேர் சரியா எவ்வளவு வரப்போகுது? 6 6
ரெண்டு ரெண்டு 2.26. இங்க 3.1. அப்ப எங்கடா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கூட, இங்கதானே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கூட, மின்னழுத்தமே வேறுபாடு இங்கதானே கூட. அப்ப மின்னழுத்தமே வேறுபாடு கூடினவருக்கு அயன் இயல்பு கூடவாக. அப்ப மின்னழுத்தமே வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க அவையில் என்னவா இருக்க போகுது, அயன் இயல்பா கொண்டு வர சொல்றவங்களாங்கதா. அப்ப அயன் பிணைப்புன்ற இதான. அப்ப அயன் பிணைப்புன்ற என்னது, ஒரு நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் மறையேற்றம் கொண்ட அயனுக்கும் இடையிலான உருவாகின்ற ஒரு நிலைமை கவனிச்சு. நேரேற்றம் கொண்ட அயனுக்கும் மறையேற்றம் கொண்ட அயனுக்கும் இடையிலான ஒரு நிலைமை கவனிச்சு. அப்ப உலோகங்கள், அதாவது பொதுவாக உலோகங்களும் ஒரு அல்லிலோகங்களும் இணைக்க பெரும்பாலும் எனக்கு என்ன பிணைப்பு உருவாகும் பிள்ளைகள், அயன் பிணைப்பு உருவாகும். உலோகங்களும் அல்லிலோகங்களும் இணைக்க எனக்கு என்ன பிணைப்பு உருவாகும் பிள்ளைகள், அயன் பிணைப்பு. ஆனால் விதிவிலக்குகளும் காணப்படுகின்றன. விதிவிலக்குகளும் காணப்படுகின்ற AlCl3 ஒரு பங்கட்டு வலு, PCl2 பங்கட்டு வலு, PH2 பங்கட்டு வலு. பங்கட்டு வலு பிணைப்புகள் இருக்குனால எல்லாமே பங்கட்டு வலு பிணைப்பான பெரும்பாலும் அயன் பிணைப்பு. இது விலக்குகளும் சில இருக்கு. சரி, அதாவது என்னது, தாழ் மின்னழுத்தமை கொண்டாலும் உயர் மின்னழுத்தமை சரியா உருவாகிக்கு. சரி, இங்கேயும் விதிவிலக்குகள் வரலாம், நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு. அப்ப மின்னழுத்தமை வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க அயன் பிணைப்புன்ற அயனியல் என்ன செய்யும், பொதுவாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் 1.7 விட கூட கேடாப்பன் அந்த சேர்வை அயன் சேர்வியாக கருதப்படும். அந்த சேர்வை அயன் சேர்வியாக கருதப்படும். அயன் பிணைப்பு உடைய சேர்வியாக கருதப்படும். 1.7 விட கூட அந்த சேர்வை அயன் சேர்வை அல்லது அயன் பிணைப்புடைய சேர்வியாக கருதப்படுமா, அயன் பிணைப்பு. இப்ப அடுத்த செய்யப்படாப்பன், இப்ப ஒரு உலோகம் அல்லிலோகம் இணையக்க எனக்கு பொதுவாக என்ன உருவாகும், அயன் பிணைப்பு. ஆனா அல்லிலோகங்கள் 2 உருவாகிக்க, சரி, அல்லிலோகங்கள் 2 இணையும் பொழுது பெரும்பாலும் அல்லிலோகங்கள் உயர் மின்னழுத்தன்மை தாழ் மின்னழுத்தன்மை உடைஞ்சாலும் பெறுவேன். 2 அல்லிலோகங்கள் இணையக்க பெரும்பாலும் எனக்கு என்ன உருவாகும்னா பங்கட்டு வலு. சரியா, 2 அல்லிலோகங்கள் 2 சரியா நொன் மெட்டல்ஸ் இணையுது. அல்லிலோகங்கள் இணையுது. 2 நொன் மெட்டல்ஸ் இணையுது. 2 நொன் மெட்டல்ஸ் இணைய கேடாபம் பெரும்பாலும் எனக்கு என்ன வரும்டா பங்கட்டு வழிச்சேர்வைதான் வரும். சரியா, அடையப்பன் மின்னழுத்தன்மை வேறுபாடு கூடியதாக இருந்தாலும், மின்னழுத்தன்மை வேறுபாடு கூடவாக இருந்தாலும், இன்னொரு எக்ஸாம்பிள் HF எடுப்பு. HF அப்ப HF எடுத்தீங்கன்னா இவர் 4.0, இவர் 2.1. வேறுபாடு எவ்வளவு வரப்போகுது, 1.9 வரும். அப்ப 1.7 விட கூட. அப்ப 1.7 விட கூட. அப்ப 1.7 விட கூடவா இருக்கேக்க கூட இவர் என்னவா இருப்பேர், பங்கட்டு வலிச்சேர்வை. அப்ப 2 சரியா ஒன் மெட்டல்ஸ், அதாவது அல்லிலோகங்கள் இணையும் பொழுது பெரும்பாலும் எனக்கு பங்கட்டு வலிச்சேர்வைகள் கிடைக்கும். இப்ப நீ கேட்கலாம், HClலும் இதே மாதிரி தானே வரப்போகுது, HClலும் இதே மாதிரி தானே வரப்போகுது, HClலும் சரியா 2.1 3.16 வித்தியாசம் பார்த்தோம்னா 1.1.06 வரும் கிட்டத்தட்ட. சரி, அப்ப HF பாத்தீங்கன்னா என்னது, நீரில் அயனாக்கமடைஞ்ச F- H+ உருவாக்குது தானே. ஏன்னா HF பார்த்தோம்னா பிள்ளைகள் நீரில் அயனாக்கம் அடையுது, H+ஐயும் F- உருவாக்குது. நீரில் அயனாக்கம் அடைஞ்சு H+ஐயும் F- உருவாக்குது. கண்டா அப்ப இது அயன் பெறுது தானே. அப்ப இவர் அயன்படைப்பு இல்லையாண்டு கேட்கலாம். ஆனா இவர் அயன்படைப்பு அல்ல, இங்க உருவான பங்கட்டு விளைப்படைப்பு. இவர் நீர் ஊடகத்துல அயனாக்கம் அடையுது. விளக்கதான் நான் சொல்றேன். சும்மா அவர் தூயமா இருக்கே கேட்டா, அப்ப தூய HF திரவமா இருக்கேக்கோ இல்ல HF கேஸா இருக்கேக்கு அவர் பங்கட்டு விளைஞ்சு. அப்ப அவர் தூயதா இருக்கேக்கு அவர் பங்கட்டு சேர்வை. நீர் ஊடகத்தில் மாத்திரம்தான் பிள்ளைகள் அவர் அயனா, அதர்வைஸ் பங்கட்டு வெளிச்சேர்வை. ஆனால் இங்கேயும் விதிவிலக்குகள் இருக்கு. சில சேர்வைகள் அல்லிலோகங்களை மட்டும் கொண்ட போதிலும் அவர் அயன் பிணைப்புகளை தோற்றுவிக்கும். அவையில் உப்புக்களாக இருக்குமா. அப்ப உப்புக்கள் யாவுமே, உப்புக்கள் யாவும் இதெல்லாமே உப்புக்கள் யாவுமே அயன் பிணைப்பு. உப்புக்கள் யாவுமே அயன் பிணைப்பு. என்ன உப்புக்கள் யாவுமே, சரியா யாவும் என்ன பிணைப்புல இருக்குமாப்பன், அயன் பிணைப்பை கொண்டிருக்கும். அயன் பிணைப்பு. எக்ஸாம்பிள் இப்ப
சரியா? அல்லிலோங்களை மட்டும் கொண்ட ஒரு உப்பென்று எடுத்தோம்டா இப்ப அமோனியம் குளோரைடு அமோனியம் குளோரைடு NH4Cl NH4Cl எப்படி இருக்கும் எனக்கு உண்மையா NH4 பிளஸ் ஆகவும் Cl மைனஸ் ஆகவும் இருக்கும். அப்ப NH4Cl முற்று முழுதாக என்ன இருக்கு அல்லிலோங்கள் மட்டும்தான் மட்டும்தானே இருக்கு. அப்ப அல்லிலோங்களை மட்டும் கொண்டிருந்த போதிலும் இவர் என்ன சேர்வை அயன் சேர்வை. அப்ப ஒரு நிமிஷம் சொல்லிடாப்பன் பிள்ளைகள். ஓகே, அப்ப என்னது அயன் சேர்வை. அப்ப அயன் சேர்வைகள் அதாவது உப்புகள் யாவுமே அயன் பிணைப்பை கொண்டிருக்கும். அயன் சேர்வை என்று சொல்லுவோம். அப்ப அயன் பிணைப்பை கொண்டாக்கல நான் என்ன சொல்ல போறேன் அயன் சேர்வை. அப்ப என்னது உலோகங்கள் அல்லுலோகங்கள் வரைக்கே அயன் பிணைப்பு சரியா? ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் வருமா இல்லை. பெரும்பாலும் அல்லுலோகங்கள் இருந்தா பங்கிட்டு வெளிப்பிணைப்பு. ஆனா சில சந்தர்ப்பத்தில் இவர் அல்லுலோகங்களை மட்டும் கொண்டிருக்கிறார். ஆனா அயன் பிணைப்பை காட்டுறீரா இல்லையா? அயன் பிணைப்பை காட்டுறீரா இல்லையா? அப்ப ஏன் உப்புக்கள் ஜாவமை அயன் பிணைப்பு இருக்குடா. அப்ப உப்புக்கள் ஜாவமை அயன் பிணைப்பு சரி. அப்ப இந்த உப்புக்கள் ஜாவமை இந்த அயன் சேர்வைகள் எல்லாமே சரி. அயன் சேர்வைகள் பெரும்பாலான அயன் சேர்வைகள் யாவும் அரை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படும். பெரும்பாலான அயன் சேர்வைகள் யாவும் அரை வெப்பநிலையில் சரியா அரை வெப்பநிலையில சொலிடா இருக்கு மேடாபன். அரை வெப்பநிலையில திண்ம நிலையில இருக்கு சரி. அப்படி திண்ம நிலையில இருக்கேக்க அரை வெப்பநிலையில சொலிடா இருக்கேக்க திண்ம நிலையில இருக்கேக்க இவைகள் அயன் சாலகமாக உருவாகும் மேடாபன் சரியா. அயன் சாலகமாக காணப்படும் பிள்ளைகள். அயன் சாலகமாக காணப்படும். அப்ப அரை வெப்பநிலையில் திண்ம நிலையில காணப்படுக அயன் சாலகம். இப்ப இந்த அயன் சாலகம் என்னன்னா சரியா ஒன்றுக்கு மேற்பட்ட அயன்கள் இணைய போகுது ஒரு முப்பரிமாண ரீதி. சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட அயன்கள் இணைய போகுது பிள்ளைகள் ஒரு முப்பரிமாண ரீதியில இணைய ஒன்றுக்கு மேற்பட்ட அயன்கள் இணையும் சரியா. ஒன்றுக்கு மேற்பட்ட அயன்கள் ஒரு முப்பரிமாண ரீதியில இணையுமா? ஒன்றுக்கு மேற்பட்ட அயன்கள் சரி ஒரு முப்பரிமாண ரீதியில இணையும். எப்படி இணைய போகுது என்று பார்த்தோம்னா இப்ப உதாரணத்துக்கு NaCl எடுத்துக்கணும். NaCl எடுத்துக்கொண்ட வேண்டாம் பிள்ளைகள். NaCl எடுத்துக்கொண்டா இங்க எனக்கு Na பிளஸ் அயனம் இருக்கும் சரியா. Cl மைனஸ் அயனும் இருக்கும். Na பிளஸும் இருக்கும் Cl மைனஸும் இருக்கும். என்ன Na பிளஸும் இருக்கும் Cl மைனஸும் இருக்கும். Na பிளஸும் இருக்கும் பிள்ளைகள் Cl மைனஸும் இருக்கும். இப்ப ஒரு கற்றையனை சுத்தி ஒரு Na பிளஸ் சுத்தி 6 Cl மைனஸ் ஒரு Cl மைனஸ் சுத்தி 6 Na பிளஸுமாக இணைய போயிடும் சரியா. எப்படி வரும்டா இங்க கவனித்துக் கொள்ளுங்க. இப்படி இருக்கு தானே வெப்பமே சரி. அப்படி ஒரு எண்முகை கடவுள் இருக்கு. இதுல இதுல மையத்துல ஓகே இது என்ன இருக்க போகுது Na பிளஸ்
அப்ப இந்த Na+சுத்தி எப்படி வரப்போகுது? இதுல ஒரு Cl மைனஸ், இதுல ஒரு Cl மைனஸ், இதுல ஒரு Cl மைனஸ், இதுல ஒரு Cl மைனஸ். அதே மாதிரி பின்னுக்கு ஒன்று முன்னுக்கு ஒன்று. அப்ப ஒரு Na+சுத்தி எத்தனை Cl மைனஸ் வருது? 6 Cl மைனஸ் வருது. அதே மாதிரி இங்க இந்த Cl மைனஸை சுத்தி இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று, இதுல ஒன்று. அப்போ ஒரு Cl மைனஸ் சுத்தி எத்தனை Na+ வரப்போகுது? 6. அதே மாதிரி முன்னுக்கு வரும், பின்னுக்கு வரும், முன்னுக்கு வரும், பின்னுக்கு வரும். சரியாப்பா, இங்க என்ன நடக்குது? ஒரு கற்றேனை சுத்தி ஒரு அந்நியனை சுத்தி 6 கண்ணேனம், 6 கற்றேனம். சரியா? நிலைமின் கவர்ச்சி விசையில முக்கியமான ரீதியில ஒழுங்குபடுத்தப்படுது. சரியா? நிலைமின் கவர்ச்சி விசையில, சரியா, நிலைமின் கவர்ச்சியில, சரியா, நிலவின் கவர்ச்சியில முப்பரிமாண ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வடிவந்தானடாப்பன் அயன் சாலகமா இருக்கு. சரியா? முப்பரிமாண ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவந்தாம்புள்ளிகள் அயன் சாலகமா இருக்கு. நான் சொல்லுவாங்க தானே புள்ளிகள். இப்ப முப்பரிமாண ரீதியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவம், முப்பரிமாண ரீதியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவந்தான் பிள்ளைகள் அயன் சாலகமா வடிவாக்கப்பட்டு. அப்ப இந்த அயன் சாலகம், அப்ப இங்க என்ன நடக்குது? கவர்ச்சி விசைன்ற வலிமை நன்கு கூடுது. ஏன்? அடே, ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை இருந்தாலேடா அதிக உயரம், உச்ச கவர்ச்சி விசையா இருக்கு. இங்க நிலைமின் கவர்ச்சி விசை தாண்டப்ப மிக உயர்வான கவர்ச்சி விசை இருக்கிறது இல்லையே. சரியா? ரெண்டு அணுக்களுக்கு இடையில. அப்ப யோசிப்பார், ஒரு நிலைமின் கவர்ச்சி விசை என்றாலே அவற்றை பிணைப்பு வலிமை கூடுது என்றா, இங்க 6 நிலைமின் கவர்ச்சி விசை, ஒரு அயனை சுத்தி 6 பேர் வருவேன். அப்படி 6 பேர் வரைக்கும் அவற்றை பிணைப்பின் வலிமை என்ன செய்யும்? நன்கு அதிகரிக்குமா இல்லையா? அப்ப நன்கு அதிகரிக்க அவர் என்ன செய்வார்? நல்லா டென்ஸ் ஆவர், கிட்ட கிட்ட வருவார் அயன்கள். கிட்ட கிட்ட வரைக்க அவை திண்ம நிலையில இருக்கிற அயன் சாலகமா காணும். சரியா? திண்ம நிலையில இருக்கிற ஒரு மனை சரியா? சரி, கொஞ்சம் கூட மேல ஆகலாம். சரியா? அப்ப என்னது? அப்ப என்னவா இருக்க போகுது? அயன் அரை வெப்ப நிலையில அயன் சாலகம், திண்ம நிலையில இருக்கிற அயன் சாலகமா இருக்கு. அப்ப திண்ம நிலை இது ஒரு முப்பரிமாண கவர்ச்சி, முப்பரிமாண நிலையில இருக்கிற ஒரு சேர்வையா இருக்க போதா இல்லையா? இருக்குமே. ஆனா பெரும்பாலானவை பெரும்பாலான அயன் சேர்வைகள் திண்மம் தான். சில சில ஆர்கானிக் அயன் சேர்வைகள் மட்டும் திரவமா இருக்குமடாபன். ஆனா பெரும்பாலான அயன் சேர்வைகள் யாவுமே அரை வெப்ப நிலையில் திண்மமா இருக்கும். பெரும்பாலான அயன் சேர்வைகள் யாவும் அரை வெப்ப நிலையில் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? திண்மமாக இருக்குமா? திண்மமாக இருக்கு. அப்படி திண்மமாக இருக்கீங்க அவையில் என்னது? அயன் சாலகம். அப்ப இந்த திண்மம் எப்படிப்பட்ட திண்மம் சொல்லுவாங்க? இந்த திண்மம் எப்படிப்பட்ட திண்மமா இருக்கும்டா, சரியா, நொறுக்கும் தன்மையுடையதா இருக்கு. நொறுங்கும் தன்மையுடையதா இருக்கு.
சரியா? பிரிட்டில் என்று சொல்லுவோம், பிரிட்டில்ஸ் என்று சொல்லுவோம், பிரிட்டில் என்று சொல்லுவோம், நொறுங்கும் தன்மை. இப்ப நொறுங்கும் தன்மை என்ற என்ன? இப்ப நொறுங்கும் தன்மை என்றா சரி, இப்ப உப்பு இருக்குதானே, உப்பு ஏடு, உப்பு ஏடு, கறி உப்பு, கறி உப்பு எடுத்தா என்ன செய்யும்? கறி உப்பு ஒரு கல்ல போட்டு உடைச்சா படக்குன்னு நொறுங்கும். அப்ப அப்படி நொறுங்கும் தன்மையுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அப்ப இங்க திண்மம், அயன் சாளகம், நொறுக்கு தன்மையுடைய இவைகள் சரியா கிறிஸ்டலா இருக்கு. கிறிஸ்டல் அதாவது பளிங்குரு, கிறிஸ்டல் பளிங்குரு வடிவத்தில் இருக்குமா? சரியா? பளிங்குரு வடிவத்தில் இருக்குடா. பளிங்குரு வடிவமா? பளிங்குரு வடிவம். அப்ப பளிங்குரு வடிவத்துல கொண்ட ஒரு கட்டமைப்பாக, ஒரு சேர்வைகளாக இருக்க போகுது என்னது? இந்த அயன் சால், இந்த அயன் சால். அப்ப இந்த அயன் சாலகங்கள் பளிங்குரு வடிவத்துல இருக்கு, நல்ல டென்ஸா இருக்க போகுது என்றா திண்ம நிலையில இவர் அயனாக்கம் இல்லையடா. திண்ம நிலையில அயனாக்கம் இல்லை. அப்ப திண்ம நிலையில அயனாக்கம் இல்லை என்றா இவைகள் திண்ம நிலையில மின்னை கடத்தாது. சரியா? அயன் சேர்வைகள் யாவும் திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. அயன் சேர்வைகள் திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. சார் அயன் சேர்வைகள் வந்து பார்த்தோம்னா திண்ம நிலையில், திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. அயன் சேர்வைகள் திண்ம நிலையில் மின்னை கடத்துவதில்லை. திண்ம நிலையில வந்து இவருக்கு அயனாக்கம், அயனாக்கம் இல்லையடா. அப்ப திண்ம நிலையில அயனாக்கம் இல்லை. அப்ப திண்ம நிலையில அயனாக்கம் இல்லையண்டா அவையில் என்ன செய்ய மாட்டேன்? திண்ம நிலையில மின்ன. ஏண்டா ஒரு நீக்கரைசல், ஒரு திரவம் அல்லது ஒரு கரைசல், ஒரு உலோகம் மின்ன கடத்தணும்டா. ஓகே, ஒரு உலோகம் மின்ன கடத்தணும்னா அசையக்கூடிய இலத்திரன் வேணும். ஒரு உலோகம் மின்ன கடத்துறதுக்கு நாம அசையும் தன்மையுடைய இலத்திரன் வேணும், அசையும் இலத்திரன் வேணும். ஒரு உலோகம் மின்ன கடத்தணும்னா அசையும் இலத்திரன் வேணும். அப்ப உலோகம் எல்லாமே மின்ன கடத்தணும்டா அசையும் தன்மையுடைய, அசையும் அயன்கள் வேணுமடா. அப்ப அயன் வேணும். ஒரு உலோகம் மின்ன கடத்தணும்டா அசையும் தன்மையுடைய அயன்கள் தேவைப்படும். அசையும் தன்மை கொண்ட அயன்களாக விளங்குதான சொல்றது? அப்ப திண்ம நிலையில இவைகளுக்கு அயனாக்கம் இல்லை என்றா திண்ம நிலையில இவரால் என்ன செய்ய இயலாது? மின்மை கடத்த. இப்ப திண்ம நிலையில மின்ன கடத்தாது. ஆனால் 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 உருகிய நிலையில், மோல்டன் ஸ்டேட்ல, உருகிய நிலையிலையும் சரியா, அதே மாதிரி பிள்ளைகள் உருகிய நிலையிலையும் கரைசல் நிலையிலையும், கரைசல் நிலையிலையும் மின்னை கடத்தக்கூடியன. உருகிய நிலையிலையும் கரைசல் நிலையிலையும் மின்னை கடத்தக்கூடியன. ஏன்? உருகிய நிலை கரைசல் நிலையில அவைகள் அயனாக்கம் அடையும், அயனாக்கத்துக்குள்ளாகும். எனவே உருகிய நிலை கரைசல் நிலையில எப்பவுமே என்ன செய்யக்கூடியன? மின்னை கடத்தக்கூடியதா இருக்கும். நான் சொல்றேன் விளங்குதானே? அப்ப இதுகள்லாம் என்னடா? அப்ப அயன் சேர்வைகள், இன்னும் அயன் படைப்புகள், அயன் சேர்வைகளோட இயல்புகள் பார்ப்போம். சரியா? அப்ப இன்னும் அயன் சேர்வைகளோட இயல்புகள் நாங்க பார்ப்போம். சரியா? இன்னும் பார்ப்போம். சோ இப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா இப்ப இதை எழுத போறோம். கொஞ்சம் எனக்கு எழுதினா தான் அப்படியே தொடர்ந்து அடுத்த கிளாஸ் வரைக்கும் விளங்கு. நாளைக்கு இதை 8:30 வரை. சரி, அப்ப ஹெடிங் போட்டுக்கோ அயன் பிணைப்பு. சரியா? அயன் பிணைப்பு ஹெடிங் போட்டுக்கோ, அயன் பிணைப்பு ஹெடிங் போட்டுக்கோ. சரியா? ஹெடிங் போட்டுட்டு முதலாவது வசனம் எழுதிக்கோ. அயன் பிணைப்பு ஹெடிங் போட்டுட்டு முதலாவது எழுதிக்கோ, எழுதிக்கோ, எழுதிக்கோ. அவன் கொப்பி எடுத்து எழுதிக்கோள். சரியா? கொப்பி எடுத்து எழுதிக்கோ. இங்க அரைவாசிக்கு எழுத பஞ்சு. சரி, எழுத பஞ்சு. சரி, அரைவாசிக்கு எழுத பஞ்சு. ஏன்னா பழகிட்டு நமக்கு. அப்ப நீ எழுதணும் மேடம். கொப்பியில நோட் பண்ணணும், நீ கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணணும். நான் சொல்ற விஷயங்கள் நோட் பண்ணுவாய். சோ அதை விட நான் சொல்ற பாயிண்ட்ஸ்களை போட்டு எழுதுவேன். ஏன்னா இப்பதான் உனக்கு தெரியும் என்ன மாதிரி எழுதுறேன், எக்ஸாம் பேப்பர்ல எழுதுறேன். அப்ப எழுதிக்கோ, எழுதிக்கோ. நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்களுக்கு இடையில். அப்ப எழுதிக்கோ, நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்களுக்கு இடையில். அப்ப நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினதுல ஏதேனும் விளங்காம இருக்கான்னு சொல்லுங்கடா. ஏதேனும் நான் திருப்பி சொல்ல வேண்டிய விடயங்கள் ஏதாச்சும் உனக்கு சொல்லணுமான்னு சொல்லுங்க. பண்ண திருப்பி சொல்லணுமான்னு சொல்லுங்க. பண்ண விளங்கப்படுத்தின விடயங்கள் இல்லாட்டி விளங்கிட்டாக்கள் இருக்க, விளங்கிட்டு போட்டுக்கொள்ளுங்கடா. அப்ப கிளியர் என்று போட்டுக்கொள்ளுங்க, கிளியர் என்று போடுங்கடா. அப்ப செட் பாக்ஸ்
என்னோட வேற வேற மெட்டாக்கள் போடும். ஒன்று ரெண்டு பேரும் போடும். ஓகே கிளியர். others கிளியர் கிளியர். ஓகே கிளியர். ஓகே அப்ப எழுதிக் கொள்ளுங்க. நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்களுக்கு இடையில், நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்களுக்கு இடையில் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பா. உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பா. உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பா. நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்களுக்கு இடையில் உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பு. நேரேற்றம் மறையேற்றம் கொண்ட அயன்களுக்கு இடையே உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பா. உருவாகும் நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பா. நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பா. points. நிலைமின் கவர்ச்சி விசையே அயன் பிணைப்பு. சரியா, அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. அதாவது அணுக்களானது உறுதி நிலையை அடையும் பொழுது, அணுக்களானது உறுதி நிலையை அடையும் பொழுது, அணுக்களானது உறுதி நிலையை அடையும் பொருட்டு இலத்திரனை இழந்து நேரேற்றம் கொண்டதாகவும், இலத்திரனை இழந்து நேரேற்றம் கொண்டதாகவும், இலத்திரனை ஏற்று மறையேற்றம் கொண்டதாகவும் மாற்றமடையும். இலத்திரனை இழந்து நேரேற்றம் கொண்டதாகவும், இலத்திரனை ஏற்று மறையேற்றம் கொண்டதாகவும் மாற்றமடையும். இவ்வாறு மாற்றமடையும் பொழுது, இவ்வாறு மாற்றமடையும் பொழுது கற்றைய நிர்ணயங்களானது அயன் பிணைப்பை தோற்றுவிக்கின்றன. உருவாகும் கற்றைய நிர்ணயங்களானது அயன் பிணைப்பை தோற்றுவிக்கின்றன. உருவாகும் கற்றைய நிர்ணயங்களானது அயன் பிணைப்பை தோற்றுவிக்கின்றன. உருவாகும் கற்றைய நிர்ணயங்களானது அயன் பிணைப்பை தோற்றுவிக்கின்றன. போட்டுக்கொள்ளுங்க ராபர்ட். எஸ் சொல்லுமா. அணுக்களானது இலத்திரன் நிலைப்பு உறுதியடையும் பொருட்டு, இலத்திரநிலைப்பு உறுதியடையும் பொருட்டு உருவாகும் இலத்திர நிலை ஏதோ சொன்ன மாந்து கூட யாராவது ரிப்பீட் பண்ணடாப்பா, நான் என்ன சொன்னாலும் நானே மாந்து ஒரு ஃபாலோல சொல்லிக்கிட்டு வந்தேன். ராகுல் தேவ் ஒரு என்ன சொன்னான் வாசியப்பன். இவ்வாறு உருவாகும் கற்றையன் அல்ல எண்களானது அயன் பிணைப்பை உருவாகும். கற்றையன் அந்நயங்களுக்கு இடையே உருவாகும் பிணைப்பை அயன் பிணைப்பு ஆகும். என இலத்திர நிலைப்பை உறுதியடையும் பொருட்டு, சரியா, இலத்திரனை இழப்பதனால் ஏற்பதனாலும் உருவாகும், இலத்திரனை இழப்பதனாலும் ஏற்பதனாலும் உருவாகும் கற்றைய அந்நயங்களுக்கு இடையிலான பிணைப்பே அயன் பிணைப்பு. கற்றைய அந்நயங்களுக்கு இடையிலான பிணைப்பே அயன் பிணைப்பாகும். அடே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி சொல்லுவது குழம்பிடாத. ஒரே விடயம்தான். என்ன கையில நோட்ஸ் வச்சு நான் வாசிக்கிறேன் இல்ல, சரியா, நோட்ஸ் வச்சு வாசிக்கல, சரியா. இங்க என்ன இருக்கோ அது வாய் வழியா வரும் எனக்கு. அப்ப ஒரே வசனத்தை கொண்டு வர்றதுக்கு நான் ரோபோட் இல்லை.
சரியா? ரோபோட் தானே ஒரே வசனத்தை அப்படியே அச்சு பெசராம சொல்றதுக்கு கிட்டத்தட்ட மாறும். சரி, ஆனா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுதானா உண்டா தானே. சோ இதை போட்டுக்கொள்ளுங்களா? இதை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைய. அவன் கட்டியனை விட அன்னையன் எப்பவுமே பெருசு. கட்டியனை விட அன்னையனாரு எப்பவுமே பெருசு. கட்டியனை விட அன்னையன் பெருசல்ல. என்ன கட்டியனை விட அன்னையன் பெரிதாக இருக்கும். என்ன பிள்ளைய? அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க பிள்ளைல. அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க. சரி, அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்த பையன் சொல்லிக்கொள்ளுங்க. அயன் பிணைப்பானது அயன் பிணைப்பானது அயன் பிணைப்பானது மின்னிருத்தன்மை குறைந்த அணுவுக்கு பிரக்கெட்டுக்கு உலோகங்கள். மின்னதுத்தன்மை குறைந்த அணுவிற்கும் பிரக்கெட்டுக்கு உலோகங்கள். மின்னதுத்தன்மை குறைந்த அணுவிற்கும் பிரக்கெட்டுக்கு உலோகங்கள். சமம் மின்னதுத்தன்மை கூடிய அணுவுக்கும் இடையில் பிரக்கெட்டுக்கு அல்லுலோகங்களா. மின்னதுத்தன்மை கூடிய அணுவுக்கும் இடையில் பிரக்கெட்டுக்கு அல்லுலோகங்கள். சரியா? மின்னதுத்தன்மை கூடிய அணுவுக்கும் இடையில் பிரக்கெட்டுக்கு அல்லுலோகங்கள். பிரக்கெட்டுக்கு அல்லுலோகங்கள் உருவாக்கப்படுகின்றது. உருவாக்கப்படுகின்றது. பெரும்பாலும் உருவாக்கப்படுகின்றது. உதாரண விலைகளுங்கோ NaCl MgO K2SAl2O3 LiF எல்லாமே என்னது? அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பா இதெல்லாமே அயன் பிணைப்பு. இது எல்லாமே அயன் பிணைப்பு. இது எல்லாமே அயன் பிணைப்பு பிள்ளைகள். இது எல்லாமே அயன் பிணைப்பு. சரி, இது எல்லாமே அயன் பிணைப்பு. சரி, அதுக்கு எழுதிக்கொள்ளுங்க. எனினும் எனினும் சில உலோக அல்லுலோகங்களுக்கு இடையில் உருவாக்கப்படும் பிணைப்பு பங்கீட்டு வலை பிணைப்புகளாக காணப்படும். எனினும் சில உலோக அல்லுலோகங்களுக்கு இடையில் அல்லுலோகங்களுக்கு இடையில் உருவாக்கப்படும் பிணைப்பு பங்கீட்டு வலை பிணைப்புகளாக காணப்படும். பங்கீட்டு வலை பிணைப்புகளாக காணப்படலாம். இதை போட்டுக்கொள்ளுங்க. இதை போட்டுக்கொள்ளுங்க. AlCl3 BeCl2 BH2 எல்லாமே பங்கீட்டு வலை பிணைப்பு. எல்லாமே பங்கீட்டு வலை உலோக அல்லுலோகங்களுக்கு இடையில காணப்படுற பிணைப்பு. என்ன? பங்கீட்டு வலை பிணைப்பு. பங்கீட்டு வலை பிணைப்பு. பங்கீட்டு வலை பிணைப்பு. பங்கீட்டு வலை பிணைப்பு. I think class what time? அதுக்கிடையில கிளாஸ் நிப்பாட்ட டைம் கேட்கிறேன் ப்ளீஸ்.
Sir, at what time your class will be get finished? Okay. கூடுதலாடா அப்ப 10 மணிக்கு 10 மணிக்கு உள்ள முடிஞ்சிடும் சில டைம் கூடுதலா 10 மணிக்கு உள்ள முடியும் சம்டைம்ஸ் அப்ப 10 மணியை தாண்டும் அந்த படத்தை பொறுத்து இருக்கு நான் இப்ப விளங்கப்படுத்தி சில நோட்ஸ்கள் தர வேண்டி இருந்தா 10 மணியை தாண்டும் மோஸ்ட்லி 10 மணி 10 மணி 10:05 9:50 அப்படி முடிச்சிருவேன் சரியா உனக்கும் பசிக்கும் எனக்கும் பசிக்கும் அதான் பிரச்சனை சரியா என்னடாப்பா நான் தொடர்ந்து அப்படியே கிளாஸ் எடுத்துருக்கேன் இப்ப நேரமா 4 மணிக்கு தொடங்கின கிளாஸ் அப்ப 4-5 மணிக்கு தொடங்கின கிளாஸ் இடைக்கே கேப் வந்தது சரியா 2 மணி 3 மணிக்கு 1 மணிக்கு முடிஞ்சது எனக்கு இடைக்கே கேப் வந்து அப்படி போட்டு மெட்ட வேலையில முடிச்சுட்டு 4 மணிக்கு நான் தொடங்கினானடா அப்ப கிளாஸ் இப்ப வரைக்கும் ஓடிக்கொண்டு எனக்கு பசிக்கும் தானே 4 மணிக்கு வந்தவனே அதால கூடுதலா 9:50 9:10 மணிக்கு முடிச்சிருவேன் சரியா ஸோ சம்டைம்ஸ் வந்து தாண்டும் சரியா கேள்வி செய்ய இதண்டேக்கு தாண்டுமா அடுத்த பையன் சளி கொள்ளுங்கடா அப்ப அடுத்த பையன் சளி கொள்ளுங்க அடுத்த பையன் சளி கொள்ளுங்க மின்னகத்தன்மை வேறுபாடு அதிகரிக்கும் பொழுது மின்னகத்தன்மை வேறுபாடு அதிகரிக்கும் பொழுது ஓகே you have another class which class era yeah okay at 10 o'clock you have a class okay I'll finish at around 9:55 or 9:50 before 10 I will finish நான் முடிச்சிடும் ஓகே மின்னழுத்தன்மை வேறுபாடு அதிகரிக்கும் போது அயன் பிணைப்பின் இயல்பு அதிகரிக்கிறது அயன் பிணைப்பின் இயல்பு அதிகரிக்கின்றது இதை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் இதை போட்டுக்கொள்ளுங்க இதை போட்டுக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு நாங்க போய் கேள்விகளோட பார்ப்போம் சரியா கேள்விகளோட பார்ப்போமா கேள்விகளோட பார்ப்போம் வராத காலத்துல நீங்க ரெக்கார்ட் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் வராதாக்கள் ரெக்கார்ட் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் ஆனா என்ன இஷ்யூ நீ தகுந்த காரணம் தரணும் சரி தகுந்த காரணங்கள் எனக்கு எடுக்கணும் சரி தொடர்ந்து வராமல் அப்படியே ரெக்கார்ட் வீடியோ மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறதால எந்த விதமான பிரயோசனமும் இல்லையடா அப்ப தொடர்ந்து வந்து நீ ரெக்கார்ட் வீடியோ மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன்னு எந்த விதமான பிரயோசனம் சரியா என்ன நீ டிரெக்ட் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் வீடியோ பார்த்து படிக்கலாம் நான் இல்லையென்று சொல்ல மாட்டேன் சரி அரைவாசி பேர் ரெக்கார்ட் வீடியோ பார்த்து தான் படிக்கணும் ஆனா என்னது இப்ப நீ ஒரு கிளாஸ்ல இருந்து டிரெக்டா இருந்து படிக்க கேடாம உனக்கு டவுட் வந்தா என்னோட கிளாஸ்லயே வச்சு உனக்கு அந்த டைம் உனக்கு விளங்கப்படுத்திட்டு போயிடுவேன் உனக்கும் விளங்கிடும் எனக்கும் நானும் ஈஸியா விளங்கப்படுத்திட்டு போயிடுவேன் இப்ப நீ ரெக்கார்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருப்ப இப்ப உனக்கு அதுல ஒரு டவுட் வருது எப்ப நீ கேள்வி என்ன நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா நான் டைரக்டா பார்க்க மாட்டேன் எனக்கு என்னோட படிக்க கேட்டீங்கன்னா தெரியும் நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கறது உண்டு சரியா வாட்ஸ்அப் மெசேஜ்கள் இப்ப போட்டா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிட்டேடாப்ப அன்ரீட் மெசேஜ் கிடக்கு ஒன்றும் செய்யல சரி அப்ப கூடுதலாக வந்துடாம டிரெக்ட் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி படிங்க அதுதான் எப்பவுமே பெட்டரா இருக்கு ஏன்னா எப்பவுமே பெட்டர் டிரெக்ட் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்க வைக்கிறதானடாப்ப உனக்கு அந்த டைம்ல உனக்கு டவுட் இருக்கு சரி இப்ப நீ டிரெக்ட் கிளாஸ்ல படிச்சுட்டு உனக்கு ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ உனக்கு ஒழுங்கா விளங்கையில அப்ப நீ ரெக்கார்ட் வீடியோன்னா நான் நமக்கு தருவோம் டைம் தரும் இப்ப நீ என்ன கேட்டாதான் தருவேன் எல்லாரையும் மறந்துடுவேன் நானே மறந்துடுவேனா இருக்கிற சரி நீ கேள் நான் உனக்கு போட்டு விடனா ஓகே ஏதாச்சும் கிளாஸ் மிஸ் ஆனா எப்படியான போடும் சரியாடா பட் ஓகே அவன் அது இதை போட்டிருப்பான் பட்ட பையன் சொல்லி அதுக்கு நிலைக்கும் பொதுவாக 1 முதல விட கூடக்கு அவர் அயன் செர்வியாக கருதுவனா 1 முதல விட கூடக்கு அயன் செர்வியாக சரி 1 முதல விட கூடக்கு அயன் சேர்வியாக கருதுவனா பொதுவாக 1 முதல விட கூடக்கு அவர் அயன் சேர்வையை கொண்டிருப்பார் அயன் சேர்வையாக இருப்பார் அல்லது அயன் பிணைப்பை கொண்டிருப்பார் சரி 1 முதல விட கூடக்கு அயன் சேர்வை அல்லது அயன் பிணைப்பை கொண்டிருப்பார் சரி அயன் சேர்வை அல்லது அயன் பிணைப்பை கொண்டிருப்பாரா சரியா அடுத்த பையன் சிலைகளுங்கோ உப்பு யாவும் அயன் பிணைப்பினை கொண்டிருக்கும் உப்புக்கள் யாவும் அயன் பிணைப்பினை கொண்டிருக்கும் உப்புக்கள் யாவும் அயன் பிணைப்பினை கொண்டிருக்கும் யாவும் அயன் பிணைப்பினை உப்புக்கள் யாவும் அயன் பிணைப்பினை கொண்டிருக்கும் சரி அடுத்த பையன் சிலைகளுங்கோ உப்புக்கள் யாவும் அயன் பிணைப்பினை கொண்டிருக்கும் உப்புக்கள் யாவுமே அயன் பிணைப்பினை கொண்டிருக்குமா அயன் பிணைப்பினை கொண்டிருக்கும்
சரி நோட்டுல இதை போட்டுக்கணுமா? நோட்டுல போட்டுக்கொள்ளுங்க. நோட்டு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நோட்டு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நோட்டு போட்டுக்கொள்ளுங்க. சரி அவரு இது இவ்வளத்தையும் வெளியே போட்டு விடுறேன். நான் இங்கால இருக்கிறது நாங்க சாலகம் வந்து 4ஆம் கிளாஸ்ல திருப்பி ரிவைஸ் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி போட்டு சாலகம் போட்டு நாங்க எழுதுமா இவ்வளத்தோட விடுறேன்னா பிள்ளைகளை இன்றைக்கு இவ்வளத்தோட நான் முடிப்பேனா இது நோட்டுல கொள்ளுங்க நோட்டுல இரண்டு அல்லிலோகங்கள் இணையும் பொழுது பெரும்பாலும் பங்கீட்டு வலைச்சேர்வையை உருவாகின்றன. இரண்டு அல்லிலோகங்கள் இணையும் பொழுது பெரும்பாலும் பங்கீட்டு வலைச்சேர்வையை உருவாகின்றன. இரண்டு அல்லிலோகங்கள் இணையும் பொழுது பெரும்பாலும் பங்கீட்டு வலைச்சேர்வையை உருவாகின்றன. சரி உதாரணம் விளைக்கொள்ளுங்க. மின்னேத்தன்மை கூடினாலும் பங்கீட்டு வலைச்சேர்வை. மின்னேத்தன்மை கூடினாலும் பங்கீட்டு வலைச்சேர்வை. எனினும் 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 அல்லிலோகங்களை மட்டும் கொண்ட அயன் உப்புக்கள் அயன் சேர்வைகளாகவும் அயன் பிணைப்பையும் கொண்டிருக்கும். அல்லிலோகங்களை மட்டும் கொண்ட அயன் உப்புகளில் அயன் பிணைப்புகள் காணப்படும். அல்லிலோகங்களை மட்டும் கொண்ட அயன் உப்புகளில் அயன் பிணைப்புகள் காணப்படும். அயன் பிணைப்புகள் காணப்படும். அயன் பிணைப்புகள் காணப்படும். உதாரணத்துக்கு இதை போட்டுக்கொள்ளுங்க. NH4NO3 NH4Cl போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளுங்க. NH4NO3 NH4Cl சரியாடா? இன்னைக்கு நான் இவ்வளவுதோட நிப்பாட்டுறேன். சரியா? அங்கால 10 மணிக்கு கிளாஸ் இருக்கிறார்கள். ஓடி தப்பிக்கோ. அவன் புதுசா வந்தாக்கள். சரி எல்லாம் ஓகேயா இருக்குமா இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க. சரி உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டு விடுவேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போட்டுக்கொள்ளுங்களா? ஸோ தொடர்ந்து 4ஆம் வகுப்புல 8:30க்கு ഇതിന്റെ திருப்பி மீளவா முருகா பார்த்து போட்டு நாங்க கதைப்போம். நினைச்சது சரியாடா? அப்ப சந்தீபம். சரியா? தேங்க்யூடா. அப்பன் இதேனும் கிளாஸ் இந்த மாதிரி இருந்தா போட்டுக்கொள்ளுங்களா? ஓடி தப்பிக்கொள்ளுங்க. இல்ல டவுட் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளுங்க. டவுட் இருந்தா போட்டுக்கொள்ளுங்க. நோ டவுட். ஓகே தேங்க்யூடா. அப்பன் தேங்க்யூ. குட் நைட். பிள்ளைகள் குட் நைட்.